இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஹேண்டிகிராஃப்ட்டு ஹோம்மேடில் பண்ணுற திங்ஸு டிஏவி திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம்னா, ஒரு செயின். அது செயின் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அது ஹேண்டிகிராஃப்ட் செயின் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப நிறைய பேர் போட்டிருக்கேன். நிறைய பேர் நீங்களும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஹேண்டிகிராஃப்டில் ஒரு செயின் பண்ண முடியும். அதுக்கு அவங்க பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ₹1 கூட செலவு இல்லாமல் ஒரு லீஃப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி லீஃப் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். பாதி வீட்டில், இந்த வீட்டில், அந்த வீட்டில், உங்கள் வீட்டு மக்கள் கூட பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே இந்த என் வீட்டுக்குள்ளே தான் இதை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் வச்சு செயின் பண்ண முடியும்னு யாராவது சொல்லி கேட்டீங்க யூடியூப்பில்? யாராவது சொல்லி கேட்டிங்களா? ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லீஃப் வச்சு செயின் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் சொல்ல முடியும். இந்த மாதிரி லீஃப் வச்சு பண்ணுறதுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல்லேருந்து நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணி ஆர்டர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சிட்டு ஏதோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் பேக் பண்ணால் நமக்கு வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரெண்டு தான். ஒரே ஒரு ப்ரூம் ஸ்டிக், அதாவது தொடப்ப குச்சியிலேருந்து ஒரே ஒரு குச்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு லீஃபு, இவ்வளோ போடும். நான் சொன்ன அந்த லீஃபு இங்கிலீஷில் இந்த லீஃபை டேப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ மேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு கரெக்டாக அந்த தோலை இப்படி கொஞ்சம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக நீங்கள் உடச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக உடச்சிக்கணும். ஸோ இவ்வளோ தான் சைஸு, இவ்வளோ சைஸே போதும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய செயின் உருவாக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றா கரெக்டாக இங்கே தான் நம்ம லாக்கெட் பண்ண போகிறோம். லாக்கெட்டை இந்த மாதிரி இவ்வளோ சைஸுக்கு அதை பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லீஃப் பிளேட்ஸு, அதாவது லீஃப் லேயர்ஸ்லேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ண ஒரே ஒரு சின்ன வேலை பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம இதோட லாக் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன தொடப்ப குச்சியில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு ப்ரூம் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். இந்த ப்ரூம் ஸ்டிக்லேருந்து அவ்வளோ நல்ல கட்டியாக இருக்கிற பாகத்தை எடுக்காதீங்க, ரொம்ப மெல்லிசாக இருக்கிற பாகத்தையும் எடுக்காதீங்க, மிடில் இருக்கிற பாகத்தை எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாகத்தை எடுத்துகிட்டு அதை கை வச்சே கட் பண்ணிக்கலாம். சிசர் ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி கை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போதும். இவ்வளோ சைஸுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கணும், இவ்வளோ ஒன்றும் வேண்டாம், இதுக்கு ஹாஃப் போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது, 2 சென்டிமீட்டர் மேலே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நம்மளோட செயினை பார்க்கலாம். இது எப்படி லாக் பண்ணுறது, இந்த லாக் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாக்கை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன ப்ரூம் ஸ்டிக் இல்லையா, ஒரு பெரிய சைஸு லாக்கட்டும் ஒரு சின்ன லாக்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் கரெக்டாக இந்த ப்ரூம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் இது எப்படி நம்ம கழுத்தில் கரெக்டாக மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகும்.
ரெட் கிரேடியன், ரெட் ப்ரௌன் கிரேடியன்ட் எல்லாம் இருக்குது. ரெட் ப்ரௌன் கிரேடியன், ரெட் க்ரீன் கிரேடியன், ஆரஞ்சு கிரேடியன், அந்த மாதிரி வேறு லெவலில் கலர்ஸில் இந்த செயின் இருக்குது. ஒரே ஒரு லீஃப் வச்சு இந்த மாதிரி ஒரு செயின் உருவாக்குறோம். நீங்கள் நினச்சி கூட பார்த்தாரு நிறைய யூடியூபர்ஸ் ஒரு வீடியோஸில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக இதை எப்படி மேக் பண்ணுறது, இது லாக் எப்படி மேக் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிங்க. இந்த மாதிரி லாக்கெட் எப்படி மேக் எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி கழுத்தில் லாக் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொருத்திட்டு சின்ன இதில் நம்ம பொருத்திட்டு நீ பெரிய இதில் பொறுத்த இந்த மாதிரி ஒரு ஹோல் போட வேணாம். இந்த மாதிரி உங்கள் நெக்கில் சொருவி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஈக்கில் இங்கே பாருங்கள், அந்த ஈக்கில் அப்படி மெல்லிசாக அப்படியே குத்தினா போகும். பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ரொம்ப நல்ல லாங்காக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணிட்டும் நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ பெரிய இதில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது குத்திட்டிங்கன்னா அப்படியே இருக்கட்டு. ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி குத்துறதுனால உங்களுக்கு ஈஸியாக இதில் லாக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டி தரேன் ஃபுல் லாக். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக லாக் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களோட நெக்லஸாக போட்டுக்கலாம். அம்மா இருக்காது செம்மையாக இருக்குல்ல. இப்படி வெளில இருந்தெல்லாம் அப்படி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். நான் இதை எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் நான் இதுவரை. ஸோ இது நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக லீஃப் வச்சு பண்ணியிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெக்னிக்கை இந்த மாதிரி செயின் பண்ணுறது என்னோட பாட்டி தான் சொல்லித்தராங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோட் மை கிராண்ட் மதர். ஸோ செமையாக இருக்குல்ல. இது 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸ், 60s எல்லா கிட்ஸுக்கும் இது பிடிக்கும். ஸோ நம்மளை மாதிரி 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டால் 4 பேர் புரிஞ்சிருமா, நமக்கு தெரிஞ்சா நமக்கு ஷேர் பண்ணிடலாம். லேர்ன் ஷேர் க்ரோ கேட்டிருக்கீங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா இது நெக்கில் போடும்போது அந்த மாதிரி சூடாக இருக்கிறதோ டைட்டாக இருக்கிறதோ ஒன்று தோணுது, ரொம்ப கூலாக இருக்குங்க. அது இங்கே நடக்கும்போது ரொம்ப கூலாக இருக்கும். இங்கே ரொம்ப ஃப்ரீ பேர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னால் சிரிச்சிருவாங்க, அதனால் சொல்ல விரும்பலை. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். இப்போ இது 6 மினிட்ஸுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஷைனிங் ஆஃப் பிரத்யூஷ் அண்ட் என்ன சொல்கிறது, நன்றி, வணக்கம்.